And Sesh Foundation, an organization which tries to assist a few charitable causes every year, not only financially but also with the inputs which result in directly visible social impact at ground level. I am privileged to invite Sri Seshadrinathan to address his August gathering. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் அன்பான தமிழ்தாய் மற்றும் பாரத தாய் நாடுக்கு என்றென்றும் என் வணக்கம். வந்தே மாதரம். நம்ம இன்னைக்கு பாரதத்தில் we are at a very important space of time. நான் எப்பவுமே நினச்சிக்கிறது பாரதத்தில் இப்போது நம்ம ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஜோனில் இருக்கோம். ஹைப்பர் ஆக்டிவ் ஜோன்னா இந்த எக்கானமி அந்த ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. த ஜிடிபி இஸ் க்ரோயிங் அட் 7%. நம்ம இன்றைக்கி 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கோம். 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி 2030 போயிடும், டபுள் ஆகிடும். அப்போ எல்லாமே டபுள் தான் ஆகும். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது இன்றைக்கி இல்லை, 0 BCE, that is as Christ was born, our country was 49% of global GDP. அது நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம மேலே வந்துட்டுருக்கோம்னா, and what I call as புனராகமன், அது நம்ம வந்துட்டுருக்கோம்னா we have a long way to go, but நம்ம டேர்ன் ஆகிட்டோன்னு அந்த ஃபேக்டில் நம்ம சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு இதுக்கு மேலே முன்னே எப்படி ஏறணும்னு நம்ம யோசிக்கணும். அதனால் உங்களோட குழந்தைகள் யாரெல்லாம் இங்கே விட்டு போயிருக்காளோ, வாட் ஐ கால் அஸ் பிபிபி, பாரத் சே பாகா பாரத்வாசி, அவங்க எல்லாரையும் நீங்கள் திருப்பி அழைச்சிட்டு வரணும். இந்த க்ரௌடில் யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த க்ரௌடில் எல்லாமே பேரண்ட்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. அதனால் எப்படியானாலும் சொல்லி புரிய வச்சு இந்த நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லி, ஏன்னா அவங்க தூர தேசத்தில் இருக்க, அவளுக்கு சரியாக தெரியுமா தெரியாதா ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிரதமர் எல்லா இடத்துக்கும் போகிறார், அவர் ஸ்பீச்சஸ் கொடுக்குறார் எல்லா இடத்துலையும். இன்றைக்கி இந்தியா பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்ராட் போனேன்னா அந்த கோட்டை பார்த்துட்டு நீ இந்தியாவா கேட்குறா, நீ மோதியோட லேண்ட்லேருந்து வந்திருக்கியா கேட்குற. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுது. அதனால் நமக்கு நம்ம குழந்தைகளை எப்படியா இங்கே அழைச்சிட்டு வரா மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ நீட் டு ஃபுல்ஃபில். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ உங்கள் மைண்டில் வரும், 20 வருஷம் முன்னால் போயிட்டாங்களே, 10 வருஷம் முன்னால் போயிட்டாங்களே, எப்படி அவளை திருப்பி கொண்டு வருதுன்னு. ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டால் your sons and daughters are also equally thinking about the same thing. உங்கள்கிட்ட சொல்கிறாலோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவள் மனசில் நான் வரலாமா, வந்தால் எனக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா, நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா, எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு அவங்க மனசில் இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் அங்கே போன பிறகு கல்ச்சரலி ட்ரிஃப்ட் ஆகிட்டோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்க கட்டாயப்படுத்தி குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானே யூஎஸில் இருந்திருக்கேன், கேரிபியனில் இருந்திருக்கேன், நான் யூரோப்பில் இருந்திருக்கேன். நானே பார்த்துருக்கேன். அங்கே போனவங்க கட்டாயப்படுத்தி குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் சொல்லி, நம்ம சம்ஸ்கிருதியை பற்றி சொல்லி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கேருந்து வழியில் வந்தோடனே இந்த ஏர் கண்டிஷன் ரூம்லேருந்து வழியில் வந்தால் எப்படி இருக்கும், டபக்குன்னு ஒரு ஹீட் வேவ் அடிக்காது, அது மாதிரி ஒரு அவங்களுக்கு சிச்சுவேஷன் வருது. வேர் as they come out of the temple, the children are exposed to a totally different world which is 180 degrees, not their roots. அவங்களோட ரூட்ஸ் இங்கே. அதனால இன்னைக்கு there are various schemes, there are various proposals
There are various, the environment is suited for your children coming back. நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஹோப் தெரியறதா? தெரியும். நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா you will understand what I am saying. Therefore, I am saying that you have a responsibility to play for your children, and that is to bring them back. I promise you, நான் இப்போ ஒரு 10-20 நிமிஷத்துக்கு பேச போகிறேன். நான் பேசுகிறதுல ஒன்று கூடி ஆஹா மொமெண்ட் இருக்காது. நீங்கள் கையை தட்ட மாட்டேன். You will not feel excited, because what I am going to tell you are some hard and cold fact. அதான் நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டி வரும். I always feel இன்னைக்கு பாரதம் வந்து தமிழ்நாடை பார்த்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாரதத்தை பார்க்க வேண்டும். ஏன் பாரதம் வந்து தமிழ்நாடு பார்க்கறது? என்கிட்ட தமிழ்நாடு is the second largest GSDP in the country, $270 billion. இது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. So we must work towards improving this. அதுக்கு எப்படி? இந்த தமிழ்நாடு கிணறுக்குள்ளேயே இருந்தால் பத்தாது. தமிழ்நாடுலேருந்து நம்ம பாரதத்தை பார்க்கணும். நம்மளுக்கு ஆக்சுவலி எங்குமே போக வேண்டாம். மயிலாப்பூர்லேருந்து இஜெக்ஷன் பட்டன் அமுத்தினா மேன்ஹேட்டன் போக வேண்டிய தேவையே இல்லை. மயிலாப்பூர்லேருந்து இஜெக்ஷன் பட்டன் அமுத்தாமைக்கே யூ கேன் ரீச் பெங்களூரு, யூ கேன் ரீச் டெல்லி, யூ கேன் ரீச். நான் அகர்தலாவரிலும் போயிருக்கேன், அங்கே ஆஃபீஸ் செட்டப் படிக்கேன். நான் வந்து எல்லாமே என்னோடய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து யூஎஸ் போக முடியலையே, ஆஸ்திரேலியா போக முடியலையே, யூரோப் போக முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்காலோ இல்லை உங்கள் பசங்க இங்கே படிக்கிறாங்களோ, யூ ஹாவ் டு டிசுவேட் தெம் ஃப்ரம் கோயிங் அவுட், நாட் என்கரேஜ் தெம். இந்த கண்ட கடனை எடுத்து வழியில் எம்பசியோட வழியில் லைனில் நின்று எதுக்காக பண்ணணும்? நம்மளுக்கே இங்கே வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. அதனால தமிழ்நாட்டிலேருந்து பாரதத்தை பார்க்கறதுக்கு பிரமாதமான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ டெவலப்பிங் எக்கானமிஸ் இருக்குது. குஜராத் ஒரு எக்கானமி பை இட் செல்ஃப். உத்தரப்பிரதேஷ் இஸ் த சைஸ் ஆஃப் அ கண்ட்ரி, 22 crores ஆஃப் பாப்புலேஷன். அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மத்திய பிரதேஷில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் 4 or 5 states where there is tremendous opportunity. என்னோட சொந்த அனுபவத்தில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் there is tremendous opportunity. மோடி அவர்கள் சொன்னார் லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட்னு. நான் நினச்சிட்டேன் why not north east? So we went to the north east, we met people there, we have recruited 23 people, and let me tell you how important that situation was for them that the Chief Minister of Tripura came to inaugurate the office. It's not a small thing. It is not every day that the Chief Minister of a state comes to inaugurate an office. And அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. He is a maxillofacial surgeon, a dental surgeon. So நான் என்ன சொல்கிறேன்னா, it is time that we teach our children or advise our youngsters. அது நீங்கள் தான் பண்ணணும். that தமிழ்நாட்டிலேருந்து பாரதம் பாருப்பா, தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு பாருன்னு. நம்ம எப்போ பார்த்தாலும் பேசுகிறோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு. நிஜமாகவே அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது நம்ம நாட்டில். வேலைக்கு வேலைக்கார கிடைக்க மாட்டேங்கிறா, மெய்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறா, டிரைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறா. We don't have a problem of unemployment. We have a problem of underemployment. We have a problem of disguised employment. We have a problem of appropriate employment. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஸ்கில்லிங் பண்ணி அப்ஸ்கில் பண்ணி நமக்கான கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது. அதுபோல் நம்ம குழந்தைகளுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தேன்னா, ஸ்பெஷலி நம்ம சமுதாயத்துலேருந்து ஏர்லியர் we used to have a lot of IAS, IPS எல்லாம் நம்ம சமுதாயத்துலேருந்து வருவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஏன்னா ப்ரைவேட் செக்டரில் எக்கச்சக்கமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால nobody goes for the government sector. But I am saying a few of us, நம்மளேருந்து கொஞ்சம் பேர் நிச்சயமாக சிவில் சர்வீசஸ் எழுதலாம். TNPSCலேயே I believe there is an open category. முயற்சி செய்யலாம். And I am sure that the exams are not rocket science. அதுபோல் I have always believed, if you look at the MSME figures in this country, there are around 6 crore MSME entrepreneurs, and they employ 11 crores. That means almost ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து 2 பேரை எம்ப்ளாய் பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா,
இந்த அன்னதானம் பண்ணுற மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி. திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்கள் 2 பேரை எம்ப்ளாய் பண்ணேன்னா 4 பேர் வந்து ஜீவன் கொடுத்த மாதிரி. பிகாஸ் 4 people in a family assuming they eat. So if you employ 2, you actually feed 8. இன்னைக்கு there is so much talk about entrepreneurship. இப்போது you will think எனக்கு வந்து 30 வயசாகிடுது, எனக்கு 35 வயசாகிடுது, எனக்கு 40 வயசாகிடுது, நான் என்ன ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பை பற்றி பேச முடியும்னு. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் அந்த குரூப்பால் தான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அந்த 60-year-old ஏஜ் குரூப்லேயே நம்மளுக்கு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பண்ணலாம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கோவிட் காலத்தில் நம்ம மாமிஸ் எவ்வளவோ சாதம் பண்ணி எல்லாரும் கொடுத்து சில பேர் ஃப்ரீயாக பண்ணாங்க. somebody did it for a fee. அதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரி தானே, அதுவுமே ஒரு பிஸ்னஸ் தானே. அதுதான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு ஏஜ் பார் கிடையாது. இன்ஃபேக்ட் when you are above 60, you have finished with all your necessity in life. அதனால you probably don't have other worries. ஒரே நிமிஷம். you probably have no other worries. அதான் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்துட்டு இருக்கும். that is perhaps the time to try something new. And it need not be, everything need not be with a factory land, everything need not be with machinery. There are cottage industries, and இதுக்குன்னு facility கொடுக்கறதுக்காக the government has a lot of schemes. In fact there are so many schemes like mudra loan இருக்கு, and விமனுக்கு ஸ்பெஷலி நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 35, 40, 45 வயசு இந்த ஆட்கள் வந்து that is the ripe age to start an industry. இன்ஃபேக்ட் என்னோட ஓன் அனுபவத்தில் I started as an entrepreneur at the age of 38. ஏன்னா 35, 36, 37 வேலை பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணி எல்லாம் வந்த பிறகு I felt this is now the right time to become an entrepreneur. அதனால் ஏஜை வந்து ஒரு பாராக நினச்சிக்காதீங்க ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இன்னைக்கு. டு தோஸ் இன் தட் ஏஜ் குரூப் தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் இன்ட்ராப்ரூனர். தட் இஸ் நிறைய கம்பெனிஸே இருக்கா who encourage entrepreneurs within the system. They don't want you to go out, but they give you all the capital, they give you all the facilities, and they make you an entrepreneur. Obviously you don't own 100% of the equity. அதனால for such people these options are also available. என்னோட ஓன் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. I am a chartered accountant. அகாடமிக்ஸில் சிஏல ஸ்ட்ரகிள் பண்ணேன். அது நான் நினைக்கவே இல்லை ஃபெயிலாகி பாஸ் ஆவேன்னு. ஆனால் கல்யாணம் நடந்துட்டு இமீடியட்டாக கடன்னு பாஸ் ஆகிட்டேன். ஸோ கல்யாணம் ஆகாதவா படிக்கிறவா நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறேன் நான். அது லேடி லக், என்னோட ஒய்ஃபோட லக்கா என்ன தெரியலை, கடன்னு பாஸ் ஆகிட்டேன். அண்ட் 5 attempts. So to all those who are who have been writing inter CS, I am an example. அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. So anyway, so 38ல I started off as an entrepreneur, and almost ஒரு 2 குழந்தைகள் இருக்குது. இது வந்து 3ஆவது குழந்தை. ஸோ இந்த 3ஆவது குழந்தைக்கு கேர் பண்ணி அதை பால் ஊட்டி வளர்த்தது தான் இது வந்து ஸ்டோரி. இட் இஸ் நாட் ஈஸி. இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், அண்ட் ஐ வில் டெல் யூ சம் ஆஃப் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆஸ் வி கோ அஹெட். நான் எப்பவுமே யோசிக்கிறது வந்து ஒரு விக்கிரகத்துக்கு பிராணன் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் பிராணன் இருக்குது. பிஸ்னஸ் ஹேஸ் காட் இட்ஸ் லைஃப் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ தேர்ஃபோர் அதை கேடு வருத்தக்கூடாது. அதுலேருந்து அன்னெசரி அதை அப்யூஸ் பண்ணி அதுலேருந்து மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் த பிஸ்னஸ் ரியாக்ட்ஸ். இட் இஸ் ஆஸ் மச் ஆஸ் அ மூர்த்தி. நம்ம மூர்த்தியை வந்து சரியாக ஸ்நானம் பண்ணி அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் சுவாமி கோவிச்சுக்கும் சொல்லுவாள் இல்லையா, அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஆல்சோ ரியாக்ட்ஸ். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் அ பிராணம். அதனால் அந்த பிஸ்னஸை காப்பாற்றி பார்த்து அதை வந்து கவனமாக எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஆண்டர்ப்ரனரோட வேலை. Now I'll talk to you about the start of a business. For many people, the start of the business comes after they have done well in professional life.
for those, there are other group of people ப்ரொஃபஷ்னல் லைஃப் சரியாக நடக்கலைன்னு ஆண்டர்ப்ரூனர் ஆவாங்க. அது வந்து நான் மஜ்பூரிக்கா நாம் காந்திஜி சொல்லுவேன். ஏன்னா வேறு வழி இல்லாமல் ஆண்டர்ப்ரூனர் ஆகிட்டான், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அவங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு இந்த ஆண்டர்ப்ரூனர்னு ஆகிறது வந்து இட் இஸ் த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். இதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. ஒத்தத்தன் வந்து அவன் அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் இதில் ஆரம்பிப்பாங்க. பட் டிப்பிக்கலி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் பிகம் ப்ரொஃபஷ்னல்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், ப்ரொஃபஷ்னல் காம்பிட்டன்ட் மேனேஜர், சிஇஓ ஆகி அப்புறம் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரூனர் ஆகிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. I keep repeating in my media interviews that today entrepreneurship is available at the touch of a button. There are enough people who will fund you, who have options for you, who have schemes for you. நம்மளோட வேலை வந்து to get there and get that funding. Obviously 100% success கிடையாது. So you have to narrate your story well for somebody to fund you. Definition of an entrepreneur, இது நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். Entrepreneur is defined as a person who the clients think have not delivered value, the employees think they have not been paid well, and the government thinks that they have not paid enough taxes. So an entrepreneur does not satisfy everybody. ஆனால் ஆண்டர்ப்ரூனர் வந்து ஒரு பென்டகான், தட் இஸ் ஒரு பஞ்ச கோணத்தில் நின்று பார்த்தேன்னா he is responsible to employees, he is responsible to clients, he is responsible to government, he is responsible to God, and he is responsible to every other person that you think of. So it's almost like a பஞ்ச கோணத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவன் அடிப்பான், ஆனால் அதெல்லாம் கவனமாக அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அதனால இந்த ஆண்டர்ப்ரூனருக்கு சர்நேம் வந்து ஐயரோ, ஐயங்காரோ, பட்டேலோ, ஷாவோ, மேத்தாவோ கிடையாது. இட் இஸ் தியாகி. ஒரு ஆண்டர்ப்ரூனர் வந்து எல்லாருக்கும் கொடுத்த பிறகு தான் அவனோட பிளேட்டில் வந்து காசு விழும். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ நோ பர்சனலி தட் மெனி ஆண்டர்ப்ரூனர்ஸ் வந்து தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுத்த பிறகு தான் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு காசு இருக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ். பட் லேட்டர் ஆன் இதே ஆண்டர்ப்ரூனர் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட்டர்லேருந்து வெல்த் கிரியேட்டர் ஆகிடுமா. அந்த ஸ்டேஜ் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பண்ணுறதுக்கு, and this applies again across all ages, you have various courses, you have various skill development courses. The Ministry of MSME encourages you to do a lot of things, and therefore, and you'll also find a lot of mentors. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆண்டர்ப்ரூனர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க வந்து கைடு பண்ணுறாங்க இந்த அப்கமிங் ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கு, நீங்கள் எப்படி பண்ணணும், வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு. அதனால் ஆண்டர்ப்ரூனர் ஆன பிறகு டவுட்டு வந்துன்னா சங்கோஜப்படக்கூடாது. அப்படி தேடி பார்த்தா ஆன்சர் காணும். அந்த ஒரு ஃபிலிமில் தேடி பார்த்தா காந்தி காணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தேடி பார்த்தா ஆன்சர் கிடைக்கும். ஸோ never be hesitant to ask for an answer. உங்கள் குழந்தை வந்து suppose they come and tell you that dad I want to be an entrepreneur. நான் இப்படியே பேசிக்கிறேங்க, இட்ஸ் ஓகே. ஏன்னா அது I've been far into that. நான் ஆண்டர்ப்ரூனர் ஆகணும்னு சொன்னாங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து இதுக்கு நமக்கு தேவையா, நம்ம இது பண்ணணுமா, மாதம் உனக்கு சம்பளம் வந்துட்டுருக்கு, நீ ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிற, நாளைக்கு உனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணணுமான்னு நீங்கள் யோசிக்கிறது சுவாபாவிகம்தான். ஐம் ஷுவர் எவ்ரி பேரண்ட் தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆனால் உங்கள் குழந்தை வந்து ஆர்மிக்கு போகிறான்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்கள் குழந்தை வந்து ஒரு வேறு ஏதோ ஆஃப்லைனாக பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு குழந்தை வந்து ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறத அதை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் டேக் டைம் ஆஃப் டு டாக் டு தெம். அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குது, ரொம்ப ரோஸியாக இருக்கா? ஏன்னா நிறைய தடவை
உங்களோட அட்வைஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த 5ஆம் கிளாஸ் வரலும் அம்மா அப்பா என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் குழந்தையோட மனசில் பதிவு ஆறுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயும் when the child or your son or your daughter is asking you that I want to be an entrepreneur, please don't discourage that person. Please sit with that person, think about it. And இன்னேற்ற காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அஸ்யூமிங் ஃபெயிலியரே ஆகிடுது வச்சிங்களேன், அப்பவும் கூட இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர் ஆர் மெனி entrepreneurs who have set up the second and the third business after the first one failed. அதனால அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் பிகாஸ் நம்ம வந்து இப்போது எக்கானமி வந்து ரெட் ஹாட்டாக இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. அதனால ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பண்ணின பிறகு அது ஃபெயிலியர் ஆனால் கூடி யூ கேன் ஆல்வேஸ் கோ இன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் கம் பேக். ஸோ இன்னைக்கு தி ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி மெனி ஃபார் அஸ் டு டூ. அதனால் உங்கள் ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு தேவை, கொடுக்க மறுக்காதீங்கள். ப்ளீஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் சிட் வித் தெம் அண்ட் கிவ் தெம் ஆப்ஷன். ஒரு மாதிரி இதை டேக் ஆஃப் ஆகிடுதுன்னா ஐ வில் டெல் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் தட் நெட்ஒர்க் இஸ் நெட்ஒர்த். அதனால் ஆளுகளை போய் மீட் பண்ணி இது மாதிரி நம்ம பிராமின் சமாஜமோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் இங்கே ஆள்காரில் மீட் பண்ணி there are lot of entrepreneurs here, அவங்கள மீட் பண்ணோங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். we will get connects and we may even get investors. அதனால் இது மாதிரி சபையெல்லாம் இருக்கிறத I think we should encourage the upcoming entrepreneurs to come on to this platform. Another thing I found was ஏன்னா நான் இதை அட்ரஸ் பண்ணுறதே மைக்ரோ எஸ்எம்இக்காக தான். I would say that don't go too fast, low burn, slow burn. That is கம்மியாக செலவாக்கி அப்பப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவாக்கி ப்ளீஸ் டேக் இட் அஹெட். ஐ வுட் ஆல்சோ சே ஜாஸ்தி லோன் எடுக்காதீங்க. ஐ மீன் ஒரு லெவலுக்கு லோன் எடுத்துகிட்டு வச்சுங்க. another very important thing I feel is ஃபண்ட் ரேஸ் பண்ணுறத நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேபிட்டல் ரேஸ். இவங்கள்ட்டேருந்து தான் நம்மளுக்கு வரணும். ஏன்னா இவங்க ஃபண்டு பண்ணிட்டாங்கன்னா அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். நாராயண் சார், என்ன நான் சொல்கிறது கரெக்டா? ரைட். ஸோ தேர்ஃபோர் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளாரியே இது பண்ணிவிட்டு we should take it to the next level. Another thing I learned in business is பே பண்ணாத கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்காது. It is like spending good money after bad money. It is very important to assess who is your client. You need not sell to the first man who is available. I think that would not be correct. அவன் பே பண்ணுவேன்னா இவன் வந்து நம்ம சர்வீஸை வேல்யூ பண்ணுறான்னா, இவன் வந்து கொடுத்த சர்வீஸ்க்கோ கொடுத்த ப்ராடக்ட்கோ பே பண்ணுவேன்னா, டைமில் பே பண்ணுவான். இதை அசஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கும் வெண்டர்ஸ் இருக்கா, இங்கே டிலே ஆகிடுத்தா அங்கே டிலே ஆகிடும். இட் இஸ் லைக் அ பேக் டு பேக் மிரர். அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் who your customer is. You need not sell to the first customer that you see. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இதில் ஹை ஃபண்டாக எம்பிஏ டெக்னிக்ஸ் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டட் ஆஃப் அன் மார்வாடி பிரின்சிபல், த பிரின்சிபல் ஆஃப் 3 3 and 3. ஸோ அமங் த மார்வாடிஸ் ஒரு ஐடியா வந்து 3 மாதம் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் அ பிஸ்னஸ் ஐடியா வர்த் திங்கிங் அபவுட். அது 3 மாதத்துக்கும் இருந்ததுன்னா தென் யூ ஷுட் டெஃபினெட்லி ஸ்டார்ட் செட்டிங் அப். And it becomes a business after it has crossed 3 years. And அந்த 3 yearsக்கு பிறகு the business would have seen some cycles. அது வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்துருப்பல், அதுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பல். அதுதான் the importance of 3-3-3 cannot be underestimated. Business நடத்துறது, and this applies to a lot of cottage industries, lot of small businesses. உங்களில் யாரானு ஸ்டார்ட் பண்ணலாம். and my advice is, இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்னு நமக்கு தோணிச்சுன்னா do not buy it necessarily, rent it out. ஏன்னா பிஸ்னஸில் டர்புலன்ஸ் வருது வந்து ரொம்ப சகஜம். the turbulence ஃபேஸில் you can always return an equipment or return an office that you have rented out. பட் வாங்கியாச்சுன்னா then there is a commitment to the investor or to the bank.
அதனால் கீப் யோர் செல்ஃப் asset light. டர்புலன்ஸ் ஃபேஸ் இருக்கத்தான் இருக்கும் பிஸ்னஸில். யூ கேனாட் அவாய்ட் இட். பிஸ்னஸ் இஸ் லைக் லைஃப், மேரிட் லைஃப். தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்ரி டே. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், இன்னொரு நாளைக்கு நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு சேல்ஸுக்கு போவீங்க, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவான். ஆனால் வேண்டான்னு சொல்கிறத பர்சனலாக எடுத்துக்காதீங்க, இஸ் மை அனுபவம். அன்னைக்கு அவன் வேண்டான்னு சொன்னான், தட் டஸ் நாட் மீன் தட் நாளைக்கு வேண்டான்னு சொல்லுவான்னு. எவ்ரி டே இஸ் அ நியூ டே. ஒரு நாளைக்கு சேல்ஸ் போயிட்டு வந்த பிறகு ஐ ஆம் தேர், ஐ ஹவ் சீன் எவ்ரி திங், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் டிமோட்டிவேட் ஆகிட்டேன் சொல்கிறதுக்கு பதிலாக வந்து குளிச்சுட்டு சந்தியா வந்தனம் என்ன ஸ்லோகம் எல்லாம் சொன்ன பிறகு அடுத்த மார்னிங் யூ ஷுட் பி ரெடி டு கெட் அப் அண்ட் கோ அண்ட் செல் அவுட் தேர். டோன்ட் டேக் இட் பர்சனலி. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் பிஸ்னஸோட ஃபேஸில் when there is turbulence, there is a wonderful tool that we as Brahmins know. அண்ட் நீங்கள் அது கவனமாக கேட்க வேண்டும். ஏன்னா இந்த வெஸ்டர்ன் தாட்டில் இருந்து நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து அஸ்ட்ராலஜி. when the times are tough or even when the times are good, just like how you go to a cardiologist, just like how you go to a management consultant, just like how you go to an auditor, just like how you go to a lawyer, you must also go to a good astrologer. Because இவங்க வந்து out of so many empirical evidence எவ்வளோ பார்த்துட்டாங்க. ஒரு 10-50 வருஷத்துக்கு இவங்க பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த கிரகநிலை இருந்ததுன்னா இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்ததுன்னா இது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இதோட பரிகாரம்னு இருக்குது. அப்போது நம்ம பாக்கியெல்லாம் நம்ம ப்ராக்னாசிஸ், டயக்னாசிஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோமே, இதுக்கே நம்ம அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுபோல் ஃபேமிலி மெம்பர்ஸை கான்ஃபிடென்ஸில் வச்சுங்க. அம்மா, அப்பா, உங்கள் மனைவி எல்லாரையும் கான்ஃபிடென்ஸில் வச்சுங்க. தேர் இஸ் ட்ரபிள் அண்ட் ட்ரபிள்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர். இன்றைக்கி ட்ரபிள் இருக்குன்னா நாளைக்கு அது மாறிடணும். தேர் இஸ் ஆல்வேஸ் அ சில்வர் லைனிங் அவுட் ஆஃப் த கிளவுட். அண்ட் தேர்ஃபோர் ஒரு டர்புலன்ஸ் ஃபேஸ்னு வரத we should also have a backup plan, a plan B, a diversification plan. இங்கே இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் that you must always have one product and also have an alternative product which will be your diversification. ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் சொல்லலான்னா வேறு ஸ்டாக் வாங்கணும், ரிஸ்க்கை கம்மி பண்ணணும்னு சொன்னான்னா அது பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாதா? யூ கேன் டூ இட் அண்ட் யூ ஷுட் டூ இட். தேர்ஃபார் டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு டூல் நான் எப்போவுமே இதுக்கே பண்ணவும் செய்வேன். வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும், அண்ட் திஸ் இஸ் நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இதை கவனமாக கேளுங்க. நமக்கு நினைக்க ஏன் இவர் இப்படி சொல்கிறார், ஏன் பகவானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்கிறார். அந்த பகவானுக்கு லெட்டரை ஓம் சாய்ராம் அப்படி லெட்டர் எழுதி வச்ச பிறகு your mind will give you the ideas on how to come out of that plan. யோசிச்சு பாருங்க. அந்த கோவிலில் போய் நான் நேற்று கூடி அந்த ஐயப்பன் கோவிலில் பார்த்தேன் திருச்சியில், ரைட் அ லெட்டர் டு காட் ஹியர்னு சொல்கிறாங்க. வை இஸ் தட்? இட்ஸ் அ பிஹேவியரல் நார்ம், இட்ஸ் சைக்காலஜி. அந்த நம்ம எழுதுறத நம்மளுக்கு ஒரு படிச்சுன்னு ஒரு ஐடியா வரும். அது ஐ கால் இட் த சரஸ்வதி மூமெண்ட். அந்த சரஸ்வதி மூமெண்ட்டில் நம்மளுக்கு தெரியும் இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கே, இதுக்கு சொல்யூஷன் இதாக இருக்கலான்னு. அதனால நிச்சயமாக ப்ளீஸ் டூ ரைட் அ லெட்டர் டு காட் பிகாஸ் ஐ ஹவ் ரிட்டன் இட் அண்ட் ஐ ஃபவுண்ட் அன் ஆன்சர். ஸோ அதனால் நம்ம தயங்கக்கூடாது. அதுபோல் டர்புலன்ஸ் இருக்கிறத அப்போ தான் நம்மளோட பிராமின் அவுட்லுக் கம்ஸ் இன் ஹேண்டி. பிராமின் அவுட்லுக்கோட சில்வர் லைனிங் ஆர் த ஸ்ட்ரெங்க் ஆர் த மாரல் ஃபைபர் என்னன்னா, வி ஆர் ஃப்ரூகல் இன் அவர் அப்ரோச். நம்மளால் ஒரு 4-star ஹோட்டலில் இருக்க முடியும்னா நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை வேண்டாடா காசு செலவாக்காதே, ப்ளீஸ் ஸ்டே இன் அ 3-star ஹோட்டல், டோன்ட் கோ ஓவர் போர்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிள், அதே மாதிரி தான் கண்ட்ரிக்கு அப்ளிகபிள். ஸோ தேர்ஃபார் அன்லெஸ் யூ see a cash flow, you can stay one less than what you are entitled to. And அது மாதிரி காசு வந்து இது மாதிரி turbulent timesல they become your reserve money. And when the turbulent times come, இது வந்து எங்கள் அம்மா சொல்லுவா, ஷாகாங்காலத்தில் சங்கரான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. காடுக்கு கூட லாயல்ட்டி ப்ரோக்ராம் இருக்குது. கஷ்டமாக இருக்கிறத பகவானே என்னை காப்பாற்ற சொன்னால் இட் இஸ் 99% he may not listen to you. ஆனால் ஒரு 10 வருஷம் முன்னாடியே நம்ம ரெகுலராக பிரார்த்தனை பண்ணி கோவிலுக்கு போய் நம்ம வந்து நம்ம நித்தியகர்மா எல்லாம் பண்ணோன்னா there is a good chance that God will
save you. அது மாதிரி தான் investors. So when there is a turbulent phase, my personal experience is have investors ready beforehand so that you can get it funded. ஒரு நிர்வாகம் நடத்துறத my experience has been that for an employee money is not everything, and for you also money is not everything. Money happens, money is collateral, but what is very important is to give respect and take respect. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மானம் மரியாதைக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அதனால் ஒரு எம்ப்ளாய்க்கு நல்ல மரியாதை கொடுத்தான்னா இட் இஸ் மோர் லைக்லி that person will stay with you for a long time. அண்ட் உங்களுக்கே தெரியும் தட் ஒரு எம்ப்ளாயி நிறைய நான் இருந்ததுன்னா அது வந்து பிஸ்னஸ்க்கு இட் இஸ் யூஸ்ஃபுல்னு. அதுபோல் கிளைண்ட்ஸுக்கும் அப்படி தான் மானத்தை மரியாதை கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ கிளைண்ட்ஸ் லைக் லாங் பிஸ்னஸஸ். அதனால நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க 10 வருஷம் 20 வருஷம் நடத்திட்டீங்க, உங்களுக்கு உத்தரவாதி யார் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா கிளைண்ட்ஸ் லைக் பிஸ்னஸஸ் that have been around for some time. And an example is TVS. எவ்வளோ வருஷமா இன்றைக்கி என்ன 200 வருஷமாக they might be running their enterprise. Why do clients have faith in them? Because they are reliable, they have serviced year after year. எவ்வளோ ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிடுது. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 65% of the companies are family run companies where it has gone from generation to generation. இன்கம் ஏர்னர்ஸ்க்கு இது புரியாது, பட் வெல்த் ஜென்ரேஷனுக்கு இது புரியும். தட் இஸ் நீங்கள் வந்து சிஸ்டம்ஸை செட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அடுத்த ஜென்ரேஷனும் வில் ஜாயின் யூ. இட் இஸ் மோர் லைக்லி. ஏன் அவன் ஜாயின் பண்ண மாட்டான்? பிகாஸ் இஃப் த சிஸ்டம் இஸ் ப்ரொஃபஷ்னல், தேர் ஆர் ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம்ஸ், தேர் இஸ் ஆட்டோமேஷன், தேர் இஸ் டிஜிட்டைசேஷன். இப்போது பசங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணி வச்சுக்கணும். இதே தான் வீட்டிலையும் அன்னைக்கு அப்படி நடந்ததே சொல்லி இன்றைக்கி எப்படி நடக்கணும்னு நினச்சா அது நடக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாட் இஸ் அப்ளிகபிள் அட் ஹோம் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் த பிஸ்னஸ். Yep, I'm done. Finally, I would also say that return to your roots. நித்திய கர்மம் பண்ணணும். நம்ம we should visit temples, we should recharge ourselves because a lot of people are doing that today. Finally, I am coming to you with a social message. முன்னாடி யதா ராஜா ததா பிரஜா சொல்லியிருந்தா, இப்போ யதா பிரஜா ததா ராஜா. அதே மாதிரி இன்றைக்கி டைம் வந்தாச்சு வேர் த கண்ட்ரி ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் அபவ் அஸ். மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் நம்ம ஹிந்துக்களாக ஒற்றுமையாக வந்து இருக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஓட்டை நீங்கள் வைஸ்லி யோசித்து உங்கள் ஓட்டை போடுங்க. நான் ஒரு ஓட்டு போட்டதுனால என்ன ஆகும்னு நினைக்கக்கூடாது. Sometimes that one vote can make the difference. And இது மாதிரி காலாகாலம் ஓட் போட்டுருந்தா you will see the change that you want to see. The change first starts from you. It doesn't start from anywhere else. நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் நாடும் இருக்கும். So finally இன்னைக்கு 2024ல we are going to see the inauguration of Ayodhya. It is a very important place and time. நான் யோசிச்சா சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அண்ட் டைம் வென் யூ வில் ஃபைண்ட் தட் த ஹிந்துத்வா இஸ் டேக்கிங் அன் யூ பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் டைம். அதுதான் நம்மளை எல்லாரும் ஹிந்துக்களாக ஒற்றுமையாக வந்து வைஸாக ஓட் பண்ணி whatever change we want to see, whoever can take care of our culture, our Sanskriti, நம்மள் அவளுக்கு ஓட் பண்ண வேண்டும். இதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். Thankful to Shannon sir and Madam Sujata Madam, his wife. They have come all the way from Mumbai. நம்ம இந்த
மீட்டிங்காக உணர்வுபூர்வம் அந்த ஒரு தம்பதி ஒரு மிகப்பெரிய கரகோஷம் தரணும் அவளுக்கு. ஆல் த வே ஃப்ரம் மும்பை. தேங்க்யூ.